எக்ஸிட் போலே எக்ஸிட் ஆக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கவுண்டிங்கில் விஜய் விசில் சின்னம் பறக்குது தமிழ்நாடு முழுக்க. அதாங்க இந்த எக்ஸிட் போல் சொல்லிட்டு 29ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு விட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுதாங்க சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிவி சேனலும் திமுக 140+, ஒரு சேனல் 125+, இன்னொரு சேனல் 170+, மாற்றி திமுக தான் வரும், திமுக தான் வரும், திமுக தான் வரும். தாவேக்காக்கு எவ்வளோப்பா கொடுத்தீங்க நீங்கள்? 5லேருந்து 6, ஒருத்தர் 8, ஒரு 9. நீங்கள் எங்கே இருந்தால் இந்த எக்ஸிட் போல் எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இப்போ மக்கள் மனசில் வந்திருக்கு. ஸோ சேட்டிலைட் மீடியா என்ன மாதிரியான தப்பு வந்து இந்த தேர்தலில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பாக தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். விஜய் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி விவாதங்களெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. 5% வாங்குவாரா, 8% வாங்குவாரா, இல்லை 10%? இல்லைங்க, அதிகபட்சம் 20% வாங்குவாரா அப்படின்னு சொல்லிலாம் விவாதம் பண்ணாங்க. சரி, ஓகே, இந்த 20% யார்கிட்ட இருந்து வாங்குவார்? எல்லாம் அதிமுகவோட ஓட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? அதிமுகவில் பிஜேபி இருக்குது, ஸோ பிஜேபிக்கு வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் அதிமுகவில் இருக்கிற ஓட்டு தான் விஜய் மொத்தமாக வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் இப்போ யாரோட ஓட்டு வாங்கியிருக்கிறான்றது இப்போ நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் ஓட்டுலேருந்து எல்லா ஓட்டையும் தாவேக்கா வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் இந்த கம்பேரிசன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதிமுக வந்து எதிர்கட்சியை தான் இப்போ செயல்பட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 66 இடத்துல அதிமுக வந்து முன்னிலையில் தான் வைக்கிறாங்க. ஏற்கனவே 62 தாங்க, இப்போ 66 இடத்துல வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓட் பேங்க் எதுவும் டேமேஜ் ஆகலை அப்படின்னு தான் இந்த எலெக்ஷன் சொல்லியிருக்கு. இந்த எலெக்ஷன் மூலமாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காராரு. அப்படி இல்லைனா இது கூட்டணி கட்சியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது என்னவோ இருந்தாலும் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்ற விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மீடியாவும் நேஷனல் மீடியாவும் பண்ணியிருக்கு. உண்மையான கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் இன்றைக்கி வந்து தட்டுப்பாடு இருக்கிறத இது வெளிப்படையாக காட்டுது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இனி வரக்கூடிய எலெக்ஷன்லையாவது கொஞ்சம் கிரவுண்டில் இறங்கி மக்களாக பழகி அவங்க மனசில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கருத்து கணிப்பு கொடுத்தா மட்டும்தான் இனி சேட்டலைட் மீடியாவில் வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் நம்புவாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு சாட்டை எடை கொடுத்துருக்கு தான் இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருந்தாங்க, அந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு வந்து 98லேருந்து 120 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மொத்த சேனல் இறக்குற 20 சேனல் நம்ம பார்த்தோம், 20லேருந்து ஒரு 19 சேனல் வரைக்கும் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுக 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 தான் வரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க மட்டும்தான் வந்து விஜய் இந்த அளவுக்கு வந்து சீட்டை வாங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்பு ஓவராலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் இன்னொரு செருப்படி வாங்க வேண்டிய விஷயம் யாருக்கெல்லாம் அப்படின்னா, இந்த ஊடக ஜாம்பவான், டிஜிட்டல் ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து 10 சீட்டு வருவாராங்க விஜய் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார் ஒருத்தர். அவர் பெரிய ஜாம்பாவன்னு சொல்லி மனசில் நினைப்பு. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்ல போகிறாரு, அடுத்து வரக்கூடிய பேட்டிலையும் இன்டர்வியூலும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் சம்பந்தமான பேட்டியில் அவர் வந்து பேசின ஒரு விஷயத்துக்காக விஜயோட ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் அவரை வறுத்து எடுத்துருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் 10 சீட்டு